இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒரு நல்ல பேர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து 2013 வந்து இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. நல்ல கப்பிள், ஒரு அழகான தம்பதிகள் அப்படின்ட்டு பார்க்கப்பட்ட இவங்க பாருங்களேன், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் பிரிஞ்சு வாழ போகிறோம், டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் மியூச்சுவலாக பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி விவாகரத்துக்கான ஏற்பாடுகளாகவும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி என்ன தான் ஆச்சு, இந்த யங் ஏஜில் இவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ரீசண்டாக வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. தமிழில் சூரரை போற்று படம் வந்துச்சுல, அது ஹிந்தியில் வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அதில் வந்து சைந்தவி ஒரு சாங் பாடியிருக்கிறாங்க. அதே போல் வந்து விமலோட சார் அப்படின்ற ஒரு மூவிலையும் பார்த்தீங்கன்னா சைந்தவியும் நம்ம ஜிவியும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க நிஜத்தில் இவங்க பிரிஞ்சவங்க இப்படி மூவியில் ஒன்று சேர்ந்துட்டு வராங்களே, நிஜத்துலையுமே இவங்க ஒன்று சேரட்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சைந்தவி ஃபேமிலியும் ஜிவி ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைங்க பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எதுவாக இருந்தாலும் தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தானே ஒரு அழகு. அதனால் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் அஃபீஷியலாக அவங்களோட வேலையில் மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் ஒன்று சேர்ந்து வாழட்டும். நம்ம மனதார வாழ்த்தலாம்.